எல்லா நேரங்கள்லையுமே நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையணும் அப்படின்ற எண்ணங்கள் தான் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் என்னவோ தெரியலை, எல்லா நேரத்துலையும் அந்த வாழ்க்கையை பெறக்கூடிய மோட்டிவேஷன் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், ரொம்ப வாழ்க்கையில் நினச்சபடி வாழணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் என்னதான் எண்ணங்கள் இருந்தாலும் அந்த எண்ணங்கள் ஒரே நேரலையில் போகிறது கிடையாது. ஒரு சில நேரத்தில் நம்ம ரொம்ப ஹை மோட்டிவேட்டடாக இருப்போம். நிறைய நேரங்களில் அந்த மோட்டிவேஷன் குறைஞ்சு எதுவுமே இல்லை அப்படின்ற எண்ணங்களோட ஓட ஆரம்பிப்போம். என்னடா பண்ணுறது, நமக்கு மோட்டிவேஷன் ஒரே மாதிரி இருக்க மாட்டுதே, அப்போ என்னெல்லாம் பண்ணலாம்? நம்ம மோட்டிவேஷன் ஒரு சில நேரங்களில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு சில நேரங்களில் வீக்காக இருக்கும். இதிலேருந்து எப்படி வெளிப்பட்டு எப்போவுமே மோட்டிவேட்டடாக ஸ்ட்ராங்காக நமக்கு நினச்சதை அடையக்கூடிய வரைக்கும், அடைஞ்ச பிறகும் கூட மோட்டிவேஷனை லூஸ் பண்ணாமல் எனக்கு எதுவுமே பிடிக்கல, எதை பண்ணுறதையும் பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நண்பா நண்பிகள், நான் இன்க்ளூடிங் மீ, ஹவு டு கரெக்ட் அவர் செல்ஃப், எப்படி லேக் ஆஃப் மோட்டிவேஷனை த கெயின் ஆஃப் மோட்டிவேஷனாக மாற்றுறது அப்படின்றத நம்ம இந்த டிப்ஸ் எபிசோடில் தொடர்ந்து கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் உங்கள் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு டைமும் நான் இந்த பாட்காஸ்ட் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஏதோ ஒரு உருப்படியாக என் வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற எண்ணம் தோணும். ஃபேமிலி, ஒர்க்கு, லைஃப் அதெல்லாம் வேறங்க. அதை தாண்டி நமக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. இந்த வாய்ஸை வாரத்துக்கு 2000 பேர் கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அது 2000ன்றது நம்பரு ஒரு 2 லட்சமாகவும் 2 கோடியாகவும் எனக்கு தெரியுது. இந்த முழுக்க இந்த பாட்காஸ்ட் உங்களுக்காக கண்டிப்பாக தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் தோத்தாலும் பரவாயில்ல. ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 வருஷமாக அந்த பாட்காஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 220 எபிசோட்ஸ்க்கு மேலே இந்த பாட்காஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. நமக்கு ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க த்ரூ அவுட் பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி ஸ்பாட்டிஃபைல நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. மந்த்லி கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 டவுன்லோட்ஸ் போயிட்டுருக்கு. இது எல்லாமே இருந்தாலும் கூட நம்மளுடைய வளர்ச்சி என்பது மிக ஸ்லோவாக தான் இருக்குது. நான் அதுக்காக ரொம்ப வெக்ஸ் ஆகி இதை விட்டுறலாம், இது கரெக்ட் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்ததே கிடையாது. ஸோ என்னோடய வாய்ஸ், என்னோட இந்த உழைப்பினால் ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ளே வருது அப்படின்னா அதுவே போதுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, ஒரு புதுசாக லிசன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நம்ம பாட்காஸ்ட்டை ஃபஸ்ட் டைம் லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க, நம்மக்கிட்ட ஒரு 225க்கு மேலே எபிசோட்ஸ் இருக்குது. நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதனால் எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்தோஷம் மட்டும்தாங்க. நம்ம பாட்காஸ்ட்டில் எப்பயுமே ஆட் வரப்போகிறது கிடையாது, வரவும் கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கேன். எனக்கு தேவை மணி கிடையாது, காசு கிடையாது. என்னுடைய பேஷனுக்காக இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். என்னடா ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கேன் இன்றைக்கி அப்படின்னு உங்களுக்கு எண்ணங்கள் தோறலாம். பட் ஆனால் தொடர்ந்து முன்னேறணும், முயற்சி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்பொழுதுலாம் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்டும் என்னை ரொம்பவே உயர்த்தி செல்லும். உங்களை எப்போவுமே நான் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு தேவையான நல்ல கருத்துக்களையும் நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பேன். அதுதான் என்னோடய மோட்டோவும் கூட. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா நண்பி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா
உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மனிதர்கள்ட்ட நம்ம கொண்டு சேர்வதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தரும். நான் உங்களுக்காக RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்கள் மெசேஜ்க்காக. நீங்கள் என் கூட பேசலாம். நீங்கள் உங்களுடைய கதைகளையும் உங்களுடைய கேள்விகளையும் எனக்கு தொடர்ந்து அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் என் கூட எப்போவுமே கனெக்ஷனில் இருக்கலாம். ஸோ யூடியூப் மியூசிக்லேயும் நம்மளுடைய பாட்காஸ்ட் இப்போ இருக்குது. உங்கள் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரைட், ரொம்பவே லென்த்தியாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பட் சம்டைம் உங்ககிட்ட நான் மனசை திறந்து பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம ஒரு நண்பருக்காக ஒரு எபிசோட் பண்ணியிருந்தோம். அவர் எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தார். ரொம்ப சந்தோஷமாகவும் ரிப்ளை பண்ணியிருந்தார். தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய அந்த ஒரு ரிசீவிங் ஸ்கில்க்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எந்த ஒரு நிலைமையிலையும் ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, நல்லது. ஆனால் இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா நேரங்கள்லேயுமே மோட்டிவேஷன் நம்மளுக்குள்ள 100% சார்ஜில் இருக்காது. பேட்ரி மாதிரி தான். இன்றைக்கி 100% இருக்கும், நாளைக்கு அப்படியே குறைஞ்சு இருக்குவான் இல்லையா அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் நமக்கு தோணக்கூடிய விஷயம் என்னென்னா, திருப்பி யாராவது நம்மளை மோட்டிவேட் பண்ணிட மாட்டாங்களா, யாராவது இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்மளை திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வராதா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தோணும். அந்த நேரங்கள் எல்லாம் நம்மளோட பாட்காஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இருந்தாலும் கூட நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது, நம்ம அந்த மோட்டிவேஷன் லேக் ஆகும் போது, டைம் டு டைம் மாறும் பொழுது, நம்ம ஈஸியாக சார்ஜில் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஃபஸ்ட் நாள் நம்ம ஜிம்முக்கு போகிறதுலேருந்து ஒரு 5 days ஒரு 10 days கிராஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய அந்த உந்துதலும் நிறைய மாற்றங்கள் இருக்கும். இது எல்லா விஷயங்களுக்குமே பொருந்துங்க. சின்ன விஷயமா இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க நிறைய பெரிய விஷயங்களாக இருக்கலாம். எல்லா நேரங்கள்லையுமே நமக்கு இந்த மோட்டிவேஷன் குறையிறதெல்லாம் நடக்கக்கூடியதான். ஏன் எனக்கு கூட என்னத்தை நம்மளும் போராடிக்கிட்டு இருக்கோம். நிறைய நேரங்களில் நிறைய மனிதர்களுக்காக, நல்ல நண்பர்களுக்காக நம்ம நிறைய கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இருந்தாலும் இதோட வளர்ச்சி ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை அடைஞ்சதற்கான ஒரு முயற்சியாக அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்குள்ள நிறைய கேள்விகள் வரும்பொழுதெல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்பு தட்டும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் திருப்பி உங்களுடைய மெசேஜஸ், உங்களுடைய சப்ஸ்கிரைப், ஃபாலோவிங், அந்த ஒரு ஸ்பிரிட், இது எல்லாமே என்னை திருப்பி உந்தி செல்ல ஆரம்பிக்கும். ஓகே பண்ணுறா, பரவாயில்ல, நம்மளுடைய வாய்ஸ் நம்மளுடைய நண்பர்களுக்காக எப்போவுமே இருக்கணும் அப்படின்றது என் மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுதான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயும் வாழ்க்கை நிறைய கோணங்களில் சேலஞ்சஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மோட்டிவேஷன் இருக்கணும். எதுக்காக இதை பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய தேவைகளோட வாழ்க்கை கடந்துக்கிட்டே இருக்கும். இது உங்கள் ஒர்க்கில் இருக்கலாம், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை நிறைய இருக்கலாம். எல்லா இடத்துலையுமே இந்த மோட்டிவேஷன் முக்கியமாக வேணுங்க. அது இல்லைன்னா நம்மளால் தொடர்ந்து எதையுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ஃபீலிங் டவுனாக இருக்கும் போது, இதெல்லாம் இந்த வேலையும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வெக்ஸாக இருக்கும் போதெல்லாம் நம்ம எப்படி திருப்பி கண்ட்ரோல் கொண்டு வர்றது? ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, செக்இன் வித் யுவர் செல்ஃப். இதுவுமே எனக்கு பண்ண பிடிக்கல, எதையுமே செய்ய பிடிக்கல அப்படின்னு மனசு தோணும் போதெல்லாம், ஸோ நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு உத்து கவனிக்க ஆரம்பிங்க. என்ன பிரச்சனை? ஏன் அந்த டாஸ்க்கை நீ அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுற? ஏன் இல்லை அந்த சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுற? ஏன் ரொம்ப ஓவர் எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணுற, இல்லை ஓவர் வீமாக ஃபீல் பண்ணுற? என்ன உன்னோட ப்ராப்ளம் அப்படின்றத கொஞ்சம் லிசன் பண்ணி பாருங்கள். அப்படி லிசன் பண்ணும் பொழுது ஒரு தெளிவு கொஞ்சம் பிறக்க ஆரம்பிக்கும். நிறைய எபிசோடில் சொன்ன மாதிரி சலனமான நீரோடை எப்போவுமே ஒரு தெளிவான வியூவை கொடுக்காது, உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக் அ பிரேக். ரொம்ப ஐயோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கே, கஷ்டமாக இருக்கே, கடுப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போதெல்லாம், ஓகே உங்களுக்கு எதுவுமே பண்ண பிடிக்கல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோணுது, ரெஸ்ட் எடுத்துருங்க, பிரேக் எடுங்க, உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள், டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப்.
எப்போவுமே ஒரு கோட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு டயர்ட் ஆகும். மனுஷன் எப்போவுமே மனசு டயர்ட் ஆகும், டிஸ்ட்ராக்ட் ஆகும், நிறைய நிறைய மாற்றங்கள் உருவாகும். அப்போ அந்த நேரங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது தப்பு கிடையாதுங்க. ரெஸ்ட் எடுத்து பாருங்கள். அப்போ திருப்பி ஒரு பவர் சார்ஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரீட் யுவர் செல்ஃப் கைண்ட்லி. செல்ஃப் கம்பேஷன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, சூப்பரான வேர்டு. ஸோ மற்றவங்க கிட்ட நீங்கள் கைண்டாக இருக்கிறது இம்பார்ட்டன்ட். ஐம் நாட் சேயிங் இட்ஸ் நாட் த ரைட் திங். பட் ஆனால் உங்களுக்குள்ள, அதாவது உங்களை நீங்கள் எவ்வளோ அன்பாக நடத்திக்கிறீங்க, உங்களை கஷ்டப்படுத்திக்கிறாமல், உங்களை ப்ளேம் பண்ணாமல், உங்கள் எமோஷன்ஸ்க்கும் உங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கும் எவ்வளோ மதிப்பு தர்றீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போது உங்களுக்கு மோட்டிவேஷன் குறையும் பொழுதெல்லாம் உங்களை ப்ளேம் பண்ணுறதை விட்டுட்டு கொஞ்சம் உடம்பையும் மனசையும் டேக் கேர் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ஆங்ஸைட்டி, சைக்காலஜி, டிஸ்ட்ரெஸ், இது எல்லாத்தையும் குறைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எதையுமே பண்ண பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் கூட கொஞ்சம் லிட்டில் கைண்ட்னஸோட உங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆக்செப்ட் யுவர் செல்ஃப், அலோ யுவர் செல்ஃப் ஸ்பேஸ், டைம், திங்ஸ் தட் யூ நீட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து கோ ஃபார் அ வாக். இது பிக் மெடிக்கேஷன் சொல்லலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மெடிக்கேஷன் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பொழுதும் நிறைய நேரங்களில் வாக் பண்ணணும்னு தோணும். ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தால் எல்லாமே மாறிடுச்சோ அப்படின்ற மாதிரி வரும். அதனால தான் எல்லாமே நம்ம ஹவ் வி வியூ த ப்ராப்ளம், சேலஞ்சஸ், அதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பெர்ஸ்பெக்டிவ், வாட் வி திங்க், வாட் வி ரியாக்ட், அதுதான் எல்லாத்தோட ரிசல்ட்டும் கூடங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க முடியவே இல்லை, எதுவும் பண்ண முடியல அப்படின்னா ரொம்பலாம் போய் எக்ஸசைஸ் பண்ணி உங்களுடைய வியர்வையை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா வாக் பண்ணுங்கள், வியர்வையை வேஸ்ட் பண்ணுங்கள். அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுடைய மனசையும் உடலையும் நல்லாவே பலப்படுத்தும். பெட்டர் மூட், ஒரு பாசிட்டிவான சோசியல் இன்ட்ராக்ஷன் கொடுக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மனநிலையை உங்களுக்கு கொண்டு வரும்ன்றதுல நம்பிக்கை வைங்க. அதுக்கப்புறம் டாக் டு சம் ஒன். ஃபைனலின்னு சொல்ல முடியாது, நல்ல வெல்விஷர்ஸ், நல்ல மைண்டு, நல்ல மனிதர்கள்கிட்ட எப்பயுமே கனெக்ஷனில் இருங்க. நான் உங்களுக்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் என்ன பிரச்சனைலாம் தோணும் பொழுது, மனசு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்காக என் குரல் வடிவில் 225 எபிசோட் மேலே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் நீங்கள் என்னை கேட்கக்கூடாதா? இல்லை RJ1_, இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்கள் பதில் அளிச்சுக்கிட்டே இருக்கேன். வாரம் அட்லீஸ்ட் 5 to 10 பீப்புள் நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நான் திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது நல்ல நண்பனாக உங்களுக்கு நான் தொடர ஆசைப்பட்றேன். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நல்ல நண்பராக இருக்கும் பொழுது அவங்க கூட நல்ல கனெக்ஷனோட நல்ல லைஃப்பை தொடர்ந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். அது எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். Some type of connection with the outside world is critical. Ideally, connecting directly with family or friends is a great first step. Share your experience to break isolation and possible negative thoughts rumination. அப்படின்றத ஒரு சைக்காட்ரிஸ்ட் டோபியாஸ் டேங்க் அப்படின்ற சொல்கிறாரு. எப்போவுமே நம்ம சோசியல் அனிமல்னால ஒரு 4 பேர்த்திட்ட நம்ம பேசுகிற போது நம்மளோட மனநிலை ஈஸியாகவே சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ஜாயிங் a cup of coffee in a busy coffee shop. யோசிச்சு பாருங்கள். உங்களை பார்க்குறவங்கள, உங்களுக்கு தெரியாதவங்களை பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை நம்மளுக்குள்ளே கொண்டு வரும்ல. அதுக்கப்புறம் பிளான் சம்திங். இன்னமும் உங்களுக்கு மோட்டிவேஷன் வரல, திருப்பி நம்ம லைஃப்பை கண்ட்ரோல் எடுத்துக்க முடியலை, நம்மளுக்கு இன்னும் லேசியாக இருக்குது, எதுவுமே பிடிக்கல அப்படின்னு நினச்சா இதை ஒரு பிளான் பண்ணுங்கள். ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுங்கள், இல்லை கொஞ்சம் வெளில போய் சுற்றுங்க. இது ஒன்று உங்களுடைய இந்த ரொட்டீன் லைஃப்பில் இருந்து ஒரு சின்ன கேப் விட்டு ஒரு பிளானிங்கில் சந்தோஷமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. சூப்பராக இருக்கும், மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஸ்மால். ஒரு பெரிய லென்த்தியான லைஃப் ஜேர்னியில் எல்லா நேரத்துலையுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. அப்போ அதை கடந்து போகும்போது ஒரு சில நேரங்களில் நமக்கு திருப்பி ஆரம்பிப்பதுக்கு பயமாகவும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். அந்த நேரங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு மெதுவாக ஆரம்பிக்கலாம். ஸ்மாலாக ஆரம்பிங்க. எடுத்தோடனே திருப்பி அப்படி போய் உடனே முட்டாதீங்க. ஸ்மாலாக திருப்பி ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க, ஆரம்பிங்க. பேபி ஸ்டெப். அப்படியே ஸ்லோவாக வாக் பண்ண ஆரம்பிங்க, அடுத்து ரன் பண்ண ஆரம்பிங்க. இது எல்லாமே நல்ல மனநிலையையும் திருப்பி ஒரு மோட்டிவேஷனை கெயின் பண்ணுறதுக்கான சக்தியையும் கொடுக்கும்.
ஸோ இந்த டிப்ஸோட the one more important tips, write in a journal. நிறைய நேரங்களில் நம்ம தாட்ஸ் எல்லாத்தையும் ஒரு நோட்டில் எழுதுறது நம்மளுக்கு சூப்பரான கிரேட் ஃபீலிங் கொடுக்கும். இதை நானுமே ரொம்ப நாள் ட்ரை பண்ண நினச்சிட்டு இருக்கேன். சில டைம் ட்ரை பண்ணுவேன், சில டைம் விட்டுருவேன். ஆனால் அந்த ஜேர்னலிங் வந்து நிறைய பவர்ஃபுல்லான பேசப்படுது இந்த உலக லெவலில். ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு நோட்டை எடுத்துக்கோங்க, உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு எழுதுங்க. அது ஒரு தெளிவை உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக இது நானே நிறையா நேரங்களில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதற்கான சொல்யூஷனையும் கொடுக்கும், அதற்கான தெளிவையும் கொடுக்கும். Spending some time writing in a journal can be a great opportunity to reflect on what you're feeling and explore some of the reasons you might be feeling but that why. So, ஏன் அதை ஃபீல் பண்ணுறீங்க, எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன், இப்படி எல்லாமே நீங்கள் அந்த தாட்ஸ் எல்லாத்தையும் when you put down on the pen and the note, it will give you a great clarity. நல்லா மியூசிக் லிசன் பண்ணுங்கள், நல்லா டீப் ப்ரீத் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சதை குக் பண்ணி சாப்பிடுங்க, பிடிச்ச நண்பர்கள்கிட்ட பேசுங்க, பிடிச்ச மனிதர்கள்கிட்ட தொடர்ந்து கனெக்ஷனில் இருங்க, பிடிச்ச புக்கை படிங்க, பிடிச்ச படத்தை பாருங்கள், பாசிட்டிவ் தாட்ஸை நிறைய கொண்டு வாங்க, நம்ம பாட்காஸ்ட்டை கேளுங்க. இது எல்லாமே உங்கள் லைஃப்பில் திருப்பி அந்த மோட்டிவேஷனை எடுத்து கொண்டு வந்து வாழ்க்கையை சந்தோஷமாக வழி நடத்துறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. இதெல்லாம் நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் ஃபைனலி த ப்ரொஃபஷனல் ஹெல்ப் we need to seek. ஏன்னா எல்லாமே நம்ம ட்ரை பண்ணியாச்சு. செல்ஃப் ஹெல்ப் எல்லாமே நம்ம பாட்காஸ்ட்டில் கேட்டுட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க. பட் ஸ்டில் யூ ஆர் ஃபீலிங் ஓவர் எக்ஸாஸ்டட், ஓவர் ஒரீட் அப்படின்ற பட்சத்தில் ட்ரை பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி தோணக்கூடிய விஷயங்களை பண்ணணும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் நான் ட்ரை பண்ணி திருப்பி மோட்டிவேஷனை கெயின் பண்ணி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்கள் லைஃப்லையும் என்னடா வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன வாழ்க்கடா அப்படின்ற எண்ணங்கள் மாறும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். உங்கள் வாழ்க்கை அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நான் கூட பேசிகிட்டு இருக்கேன் மனோ, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ, த தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா, நன்றி. உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நிறையா மனிதர்களை கொண்டு செல்வதற்கு, அடைவதற்கு. உங்களுடைய மெசேஜ், உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாத்தையும் RJMan__ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு எழுதி அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒன் மோர் குட் நியூஸ், நம்மளுடைய பாட்காஸ்ட் யூடியூப் மியூசிக்லேயும் now it's available, so you can listen in from YouTube as well. என்ன சொல்கிறீங்க? ஆல்ரைட் நண்பா, நண்பி. ஸோ கண்டிப்பாக எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. கண்டிப்பாக வாழ்க்கையை வேறு ஒரு கோணத்தில் பார்த்து சந்தோஷமாக ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக கடப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த சந்தோஷத்தோட இந்த பாட்காஸ்ட்டை, இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே மனோ. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ, த தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். பை பாய், டேக் கேர். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.